யாவரும் அமர்வோம். ஜெபம். சிலுவை நாதர் இயேசுவே, நீ சிலுவையிலேப்பா உள்முடி சூட்டப்பட்டவராக, தலையிலே கோலில் அடிக்கப்பட்டவராக, முகமெல்லாம் ரத்தம் வடிய மூன்றாணி கடாவப்பட்டவராக, மூன்றாம் வசனத்தை முத்தாப்பாய் விழுந்தீரே. உன் வசனத்தை தியானிக்க இருக்கிற எங்களோடு இடைபடும். பேசுகிற அடியாரை மறைத்து அவியானவரே வெளிப்படும். உன் வார்த்தை எங்களோடு பேசட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முதலாம் வார்த்தையில் அறியாமல் செய்த அனைத்து ஜனங்களுக்கும் ஆண்டவர் வேண்டுகிறவராக, ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். இரண்டாம் வார்த்தையில் இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று கல்லனுக்கு ரட்சிப்பை வழங்கினவர். இந்த மூன்றாம் வார்த்தையில் தன் தாய்க்கு பராமரிப்பை வழங்குகிறவராக அங்கு காணப்படுகிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த மூன்றாம் வார்த்தையில் நாம் இயேசு சுவாமியின் தாய், அவருக்கு அன்பான சீசன் என்று 3 நபரை நாம் பார்க்கலாம். எசேயா 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் என்று தீர்க்கன் சொன்னபடி அவர் இந்த சிலுவையிலே 7 வார்த்தைகளையும் ஞானமாக பேசினார். அவர் சிலுவையிலே அகோரப்பட்டவராய் காணப்பட்டாலும் தேவகுமாரனாகிய அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு மாம்சம் தேவைப்பட்டது. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தாயினை பாவத்திலே கற்பந்தரித்தார் என்று. ஆனால் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோ எந்த பாவமும் செய்யாதவர். அவர் இந்த பூமியிலே நமக்காக நாம் செய்த பாவத்திற்காக, மனுக்குலம் செய்த பாவத்திற்காக, அவர் மீட்பை உண்டாவதற்காக அவர் தேவ வித்துவாக இருந்தார். மனுஷ வித்துவாக கன்னி மரியாளை தேர்ந்தெடுத்தவராக பிதாவின் சித்தப்படி அவர் மாம்ச வித்துவாக பிறந்தார். மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் பிறந்தார். அவர் பிறந்து 30 ஆண்டுகள் தன் தாயோடு வாழ்ந்தார். தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படைந்தவராக வாழ்ந்தார். அவருடைய 18 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை மரித்து போனார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கின்றனர். ஆனாலும் இயேசு சுவாமி அவருடைய தாயோரோடு 30 வயது வாழ்ந்து முடித்த பொழுது 3.5 ஆண்டுகாலம் தன்னுடைய ஊழிய பாதையில் அவர் கடந்து செல்கிறவராக காணப்பட்டார். இந்த இயேசு சுவாமி எப்படிப்பட்டவர்? 1 தீமோத்தேயு 5:8 சொல்கிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. சொந்த ஜனங்களை, சொந்த வீட்டாரை விசாரியாமல் போனால் நம் அவிசுவாசியிலும் கெட்டவனாக காணப்படுவோம். நம்முடைய இயேசு சுவாமி அவருடைய சொந்த தாயை விசாரிக்கிறவராக, தன்னுடைய தாய்க்கு ஒரு பராமரிப்பு கொடுக்கிறவராக இந்த வசனத்தை சொல்கிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று திருமணம் செய்து வைக்கின்றனர். அவர்கள் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு தன்னுடைய தாயை, தன் தகப்பனை அவர்களோடு பேச மறுத்தவர்களாக, அவர்களை விசாரியாதவர்களாக காணப்படுகின்றனர். இப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் அவருக்கு மரியாள் பெற்றெடுத்த மற்ற சகோதரர்கள் உண்டு. ஆனாலும் இவர் தாய்க்கு தலைமகனாக காணப்பட்டபடியால் அவருடைய சகோதரர்கள் அங்கு அவர்கள் 30 வயது நிரம்பப்பட்டவர்களாக காணப்படவில்லை. யூத கலாச்சாரத்தின்படி 30 வயது நிரம்பியவர்களுக்குத்தான் பொறுப்பு கொடுக்கப்படும். ஆனால் இவருடைய சகோதரர்கள் இவரை விசுவாசிக்கவும் இல்லை. இந்த கல்வாரி சிலுவையின் அண்டையிலே ஒருவரும் அங்கு காணப்படவில்லை. ஆதலால் அவர் மூத்த மகனாகிய தன்னுடைய கடமையை அவர் உணர்ந்தவராக, மோசே நமக்கு கொடுக்கப்பட்ட 10 கற்பனையில் 5வது கற்பனையை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்று சொன்ன அந்த வேத வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக தன் தாயாரை பார்க்கிறார். ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்று தாயாரை விசாரிக்கிறவராக அங்கு காணப்படுகிறார். இரண்டாவதாக இயேசுவின் தாயை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசுவின் தாயிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை பேசியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக அவர் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அங்கு இயேசு சுவாமி தேவாலயத்தில் இருந்து விடுகிறார். இவர்கள் திரும்பி வருகின்றனர். திரும்ப அவரை தேடி போகும் பொழுது அவரிடத்தில் பேசுகிறார். இரண்டாவதாக கானா ஒரு கல்யாண வீட்டில் ரசம் குறைந்த போது அவர் பேசுகிறார். மூன்றாவதாக இந்த சிலுவையிலே, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்று பேசுவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்தார்.
இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்களை தனக்கு அவர்கள் சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக பயன்படுத்துகின்றனர். எனக்கு தெரிய பெங்களூரில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு சிலர் வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, சிலர் வீட்டில் தாத்தா இருப்பாங்க, ஏதோ ஒரு வீட்டில் பாட்டியும் தாத்தாவும் காணப்படுவாங்க. அவங்க பிள்ளைங்களை பராமரிப்பாங்க. அவங்க வளர்ந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து நல்ல வேலைக்கு வந்த பிறகு அவங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. அவங்களுடைய ஃபேமிலியும் அங்கே செட்டில் ஆகிடும். கடைசியில் இவங்களை பாதுகாத்த அந்த பாட்டி தாத்தா ஹோமில் கொண்டு போய் சேர்க்குறவங்களாக, அதாவது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறவங்களாக காணப்படுவாங்க. அவங்கள பராமரிக்கக்கூடியதோ எல்லா இதுவும் அந்த ஓல்டேஜ் ஹோமில் பார்த்துக்கொள்வாங்க. இந்த செட்டிலானவங்களோ ஒரு வார்த்தை பேசக்கூட அவங்களுக்கு மனம் இருக்காது. இவங்களுடைய சடங்கு நடந்தாலும் அங்கே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் காணப்படுகிறது. நம்முடைய தேசத்தில் தான் விசாரியாமல், தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரியாமல் காணப்படுகிறார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்முடைய தகப்பனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தன்னுடைய தாயை அவர் பார்த்தவராக, தன் தாய்க்கு ஒரு பராமரிப்பு கொடுக்கிறவராக காணப்பட்டார். மரியாதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவதூதன் மரியாளிடத்தில் அவருடைய பிறப்பை குறித்து பதிவு செய்கிறார். இவர் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லுகிறார். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்படுவதற்கு எருசலேம் தேவாலயத்திற்கு அவர்கள் யோசேப்போடே கொண்டு போய் செல்லும் பொழுது சிமியன் தன் கரங்களில் பிள்ளையை வாங்குகிறான், மகிழ்ந்து கண்கூறுகிறான். ஆனால் மரியாதை பார்த்து உன் ஆத்துமாவை ஒரு பட்டையும் உருவி போகும் என்று சொல்லுகிறான். இந்த சிலுவையின் அடிவாரத்தில் இந்த தாயார் என்று தன் மகனை நோக்கி பார்க்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருப்பாய் என்று அந்த தேவதூதன் சொன்னானே, இது நீ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறீரே, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்று சொன்னாரே. இன்றைக்கு நான் என் ஆத்துமா எத்தனையாய் நொறுங்குண்டு நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி தன் மகனை சிலுவையில் பார்க்கிற தாயாக காணப்படுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் தனித்து விடுகிறவர்கள் அல்ல, நொறுங்குண்ட இருதயத்தில் உள்ளவர்களை அவர் காயப்படுத்துகிறவராக காணப்பட்டபடியால் இங்கே தன் தாயை நோக்கி பார்க்கிறார். தன் சீசனையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பார்த்தவராக மாத்திரமல்ல, தன் சீசனிடம் தன் தாயின் பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறவராக, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று பொறுப்பை ஒப்படைக்கிறவராக காணப்படுகிறார். அடுத்து யோவானை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால், அவன் செபேதேயுவின் குமாரனாக தன்னுடைய படகிலே வலையை சரி செய்கிறவனாக தன்னுடைய சகோதரனோடு காணப்படுகிறான். இயேசு சுவாமி அப்படியே செல்கிறார். என் பின்னே வாருங்கள் என்று அவனிடத்தில் கூப்பிடுகிறார். உடனே யோவான் என்ன செய்கிறான், தன் சகோதரனோடு விட அந்த படகை வலையை தகப்பனை விட்டு விட்டு இயேசு சுவாமியோடு வருகிறான். அந்த நேரம் முதல் இந்த சிலுவையின் அடிவாரம் வரையும் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிறவனாக, அவருக்கு அன்பான சீசனாக காணப்படுகிறான். அவருடைய 3.5 வருட ஊழியத்திலும் அவருக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். ஒருவன் அவரை காட்டி கொடுத்து 4 கொண்டு செத்தான். இன்னொருவன் அவரை மறுதளித்து திரும்பமாக மனங்கசந்து அவரிடத்தில் வந்தாலும் அவன் தூர இருந்து அவரை வேடிக்கை பார்க்கிறவனாக காணப்பட்டான். மீது 10 பேரில் 9 பேர் தன் உயிரை பட்சமாக நினைத்து ஓடிப்போய் விட்டனர். இந்த ஒரே ஒரு சீசன், அன்பான சீசன் யோவான் மாத்திரமே கிளையப்பா மரியாளோட, இயேசுவின் தாயாரிய மரியாளோட, மகதலேன மரியாளோட சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கிறான். நொறுங்குண்ட இருதயத்துக்கு காயம் கட்டுகிறவர் நமதாண்டவர் அல்லவா? அவர் அந்த சிலுவையிலும் தன் நோக்கி பார்த்து தன்னுடைய சீசன் கலங்கி நிற்கிற வேளையில் தன் தாய் அவனிடத்திலமாய் ஒப்புக் கொடுக்கிறவராக, சீசனே அதோ ஒரு தாய் என்கிறார். அவன் அந்நேரமே அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான். உடனடியாக அவன் கீழ்ப்படுகிறான். சிலுவையிலே அவன் கலங்கி நின்ற வேளையிலே அவனுக்கு ஒரு புதிய குடும்ப உறவு கொடுக்கப்பட்டதாக அவன் அங்கு கீழ்ப்படிந்தவனாக காணப்பட்டான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்முடைய சொந்த ஜனங்களை நாம் விசாரிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்று அவர் இந்த பூவுலகத்துக்கு வருவதற்கு ஒரு மாம்சம் தேவைப்பட்டது. பிதாவின் சித்தப்படி அவர் மரியாதை தேர்ந்தெடுத்து மனுக்குமாரனாக வந்தால் எந்த ஒரு பாவமும் செய்யாத அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே அறையுண்டவராக 3 ஆணி கடாவப்பட்டவராக அவர் காணப்படும். இந்த வேளையில் அந்த நேரமும் தன் தாயை விசாரிக்கிறவராக, தனக்கு அன்பான சீசனை அவர் விசாரிக்கிறவராக காணப்பட்டார். நாம் நம்முடைய தாய் தகப்பனை விசாரிக்கிறவராக காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். மாத்திரமல்ல, ஆதியாகம காலத்தில்
ஆதி பெற்றோராகி நம்முடைய ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு உலாவினார்கள். ஏதேன் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்றார்கள். அவர்கள் புசித்தார்கள், பாவம் பிரவேசித்தது என்று. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் நடு சிலுவை மரத்தில் தொங்கினவராக அன்று அந்த நடு மரத்தின் கனியை புசித்த பொழுது ஏற்பட்ட பாவத்தை என்றவர் சிலுவையில் நடு மரத்தில் அவர் தொங்கினவராக பாவத்தை பரிகரித்தவராக பாவத்தின் சாபமாக தான் தொங்கி பாவத்தை மேற்கொண்டவராக காணப்பட்டார். அவருடைய தாயையும் அவருக்கு அன்பான சீசனையும் அவர் விசாரித்தவராக அங்கு காணப்பட்டார். இன்று நாமும் நம்முடைய தாயையும் நம்முடைய தகப்பனையும் விசாரிக்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் அவருடைய சீசனுக்கும் அவருடைய தாய்க்கும் பராமரிப்பை கொடுத்தது போல நமக்கும் பராமரிப்பு கொடுக்க நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுவோம். ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனை உடைய தாய்க்கும் உடைய அன்பான சீசனுக்கும் நீ பராமரிப்பு கொடுத்தீரல்லவா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற எங்களுக்கும் உடைய பராமரிப்பு வேண்டும் சாமி. உடைய பராமரிப்பு இல்லாமல் எங்களால் வாழ முடியாது தகப்பனே. நீரே எங்களை பராமரித்து வழிநடத்தும். உடைய பொற்பாதத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்று வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.